வணக்கம். வாங்க, நாம கத்துக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம மனசுல ஆழமா அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிய வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தான் இந்த லேர்னிங் பிரமிட் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ராப்பகலா முழிச்சு படிச்சதெல்லாம் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். சரியான கடுப்பா இருக்கும்ல. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு செம்ம தீர்வு இருக்கு. அந்த தீர்வு இதோ இந்த லேர்னிங் பிரமிட் தான். இது ஒரு மேப் மாதிரி. நாம ஏன் மறக்கறோம், எப்படி மறக்காம இருக்கலாம்னு நமக்கு கரெக்டா வழிகாட்டும். சரி, வாங்க இந்த பிரமிட் மேல ஒரு ட்ரெக்கிங் போலாம். சரி, நம்ம பயணத்தை பிரமிட்டோட பேஸ்லேருந்து, அதாவது அடியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இங்க தான் நாம பண்ற தப்பான முறைகள், அதாவது ரொம்ப கம்மி பலன் கொடுக்கற கற்றல் முறைகள் இருக்கு. நாம ஏன் மறக்கிறோங்கிறதுக்கான காரணமே இங்க தான் ஒளிஞ்சிருக்கு. 5% நம்பவே முடியல இல்ல? ஆமாங்க, இந்த முறையில நாம கத்துக்கிட்டதுல வெறும் 5% தான் நம்ம மண்டையில நிக்குமா. எவ்வளோ பெரிய ஷாக் இல்ல? இதுதான் அந்த முறை, விரிவுரை. அதாவது கிளாஸ்ல இல்ல ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் பேசிட்டே இருக்க நாம சும்மா கேட்டுட்டே இருக்கிறது. அப்போ நம்ம மூளை ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டர் மாதிரி தான் வேலை செய்யும். தகவலை உள்ள வாங்குமே தவிர அதை பத்தி பெருசா யோசிக்காது. இதனால தான் வாதியார் சொன்னதுல பாதி வீட்டுக்கு வரதுக்குள்ள மறந்து போயிடும். சரி, அடுத்த ஸ்டெப். இங்க கொஞ்சம் பெட்டர், 10%. ஆனா 10% ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. ஜஸ்ட் ஒரு சின்ன முன்னேற்றம், அவ்வளவுதான். இது ஆடியோ விஷுவல். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி. நம்ம காதும் கண்ணும் ஒரே நேரத்துல வேலை செய்யறதால விஷயம் கொஞ்சம் ஈஸியா மூளைக்கு போகுது. ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. நாம வெறும் ஆடியன்ஸ் தான், ஆக்டிவா எதுவும் பண்ணல. அதனால இதுவும் ஒரு செயலற்ற கற்றல் முறை தான். ஓகே, இப்போ ஒரு நல்ல ஜம்ப், 30%. பரவாயில்ல. ஆனா இதுவும் முழுமையான கற்றல் இல்ல. ஏன்னா இன்னும் நாம ஒரு பார்வையாளரா தான் இருக்கோம். இதுதான் செயல்முறை விளக்கம், அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு நம்ம கண் முன்னாடியே செஞ்சு காட்டும்போது, உதாரணத்துக்கு யூடியூப்ல ஒரு சமையல் வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செஞ்சு காட்டும்போது தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் உள்ள கேப் குறையுது. ஓ, இப்படி தான் செய்யணுமான்னு நமக்கு நல்லா புரியுது. போதும் இந்த பாசிவ் லேர்னிங். வாங்க, இனிமே தான் அசலான ஆட்டமே இருக்கு. பிரமிட்டோட மேல் பகுதிக்கு ஏறி போகலாம். இங்கே தான் உண்மையான மேஜிக் நடக்க போகுது. நாம கத்துக்கிறத மறக்கவே முடியாத அளவுக்கு மாத்துற முறைகளை பத்தி இப்ப பாப்போம். இந்த நம்பர்ஸ பாருங்க. 50%, 75%, 90%. அடேங்கப்பா, இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். இந்த ஒவ்வொரு படியிலையும் நம்மளோட கற்றல் திறன் எங்கேயோ போக போகுது. முதல் படி, குழு விவாதம். நீங்களே யோசிச்சு பாருங்க. படிச்ச ஒரு விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? நீங்க சும்மா அதை மனப்பாடம் பண்ணி சொல்ல மாட்டீங்க. அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உங்க சொந்த வார்த்தைகள்ல விளக்குவீங்க. கேள்விகள் கேட்பீங்க, பதில் சொல்லுவீங்க. இதுதான் ஆழமான புரிதலுக்கு முதல் படி. இப்ப இந்த நம்பரை பாருங்க, 75%. அடேங்கப்பா, 30லேருந்து நேரா 75க்கு ஒரு பெரிய தாவுதல். இது எப்படி சாத்தியம்? ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நாம பார்வையாளரா இருந்தோம், இப்போ களத்துல இறங்கிட்டோம். அதாவது செய்து கற்றல். ஒரு புதுசா கத்துக்கிட்ட மொழியை பேச முயற்சி பண்றது, ஒரு கோடிங் எழுதி ரன் பண்ணி பார்க்கறது, ஒரு டுட்டோரியலை பார்த்து நீங்களே சமைக்கிறது, கணக்கு போட்டு விடை கண்டுபிடிக்கிறது. இப்படி நீங்க எப்ப அறிவை செயல்ல மாத்துறீங்களோ அப்பதான் அது உங்க மூளையில ஆழமா பதியும். இதோ வந்துட்டோம், பிரமிட்டோட உச்சி, 90%. வாவ்! இதுதான் கற்றலின் உச்சகட்டம். இங்க நீங்க கத்துக்கிட்டது கிட்டத்தட்ட எதுவுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இவ்ளோ பவர்ஃபுல்? ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்னா முதல்ல அது உங்களுக்கு 100% தெளிவா புரிஞ்சிருக்கணும். எங்கெல்லாம் சின்னதா சந்தேகம் இருக்கோ அதையெல்லாம் நீங்களே சரி பண்ணிப்பீங்க. ஒரு விஷயத்த சிம்பிளா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட ஒரு சிறந்த வழி கத்துக்கவே முடியாது. ஓகே, அப்போ இந்த பிரமிட் பயணத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? வாங்க ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லைடு போதும், மொத்த கதையும் இதுல இருக்கு. இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் தகவலை சும்மா காதுல வாங்கிக்கிறது. ஆனா வலது பக்கம் இருக்கிறது அந்த தகவலோட இன்டராக்ட் பண்றது, அதோட விளையாடுறது. இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் செயலற்ற பார்வையாளர்லேருந்து செயல்வீரரா மாறுறது, இதுதான் உங்க கற்றல் முறையை தலைகீழா மாத்தப் போகுது. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். கற்றல்ல ஒரு பாசிவ் கன்சியூமரா, அதாவது சும்மா வாங்கிக்கிறவரா இல்லாம ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா, அதாவது தீவிரமான பங்கேற்பாளரா மாறுங்க. சரி, எல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி. இந்த வாரம் இந்த கற்றல் பிரமிட்ல நீங்க எப்படி ஏற போறீங்க?
புதுசா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விவாதிக்க போறீங்களா இல்ல வீட்ல தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அதை சொல்லிக் கொடுக்க போறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, சும்மா யோசிக்காதீங்க, செஞ்சு பாருங்க. அந்த வித்தியாசம் உங்களுக்கே புரியும்.